வணக்கம். 11 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தஞ்சை நாகையில் அதிகாலையில் பெய்த மழை. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவு. தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் விடிய விடிய பெய்த மழையால் வீதிகளில் தேங்கிய நீர். விழுப்புரத்தில் காலை முதல் பெய்து வரும் சாரல் மழை. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 3 இடங்களில் 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவு. பட்டுக்கோட்டையில் 16 சென்டிமீட்டர் மழை. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியதால் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாமல் மக்கள் தவிப்பு. தேனி மாவட்டத்தில் தொடர் மழையால் ஒரே நாளில் 8 அடி உயர்ந்த சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம். 126 அடி உயரம் கொண்ட அணையில் 113 அடிக்கு நீர் உள்ளது. கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் உட்பட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. 26 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கணிப்பு. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் வரக்கூடிய 31ஆம் தேதி தொடங்க வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கனமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திடுக. 26 மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு மாநில பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தல். பத்து மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை உதவித்தொகைக்காக தேர்வு செய்யும் நடிகர் விஜய். மாவட்ட வாரியாக மாணவர்களை தேர்வு செய்ய இணையதள லிங்கும் அறிவிப்பு. நெல்லையில் பேருந்தில் பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கி யாருடையது என்பதை கண்டறிவதில் சிக்கல். சென்னை போரூரை சேர்ந்தவருக்கும் துப்பாக்கிக்கும் தொடர்பில்லை என்று விசாரணையில் தகவல். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா? அமலாக்கத்துறை கைதுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை இன்று விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். குடியுரிமை சட்ட திருத்தத்தின் கீழ் முதற்கட்டமாக 300 பேருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. செங்கல்பட்டு அருகே பழமத்தூர் பகுதியில் அடுத்தடுத்து மோதிய 3 வாகனங்கள். கோர விபத்தில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் காயம். மறைந்த நடிகர் விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது வழங்கியதற்கு மகிழ்ச்சி தெரிவித்த நடிகர் ரஜினிகாந்த் விஜயகாந்தை மிஸ் செய்வதாகவும் வீடியோ வெளியிட்டு உருக்கம். ஐபிஎல் கிரிக்கெட்டில் ராஜஸ்தான் அணியை வீழ்த்தி பஞ்சாப் கிங்ஸ் ஆறுதல் வெற்றி. பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதி செய்த போதிலும் தொடர்ந்து 4 போட்டிகளில் தோல்வியை தழுவிய ராஜஸ்தான் ராயல்ஸ். வள்ளுவர்கோட்டம் சந்திப்பில் மேம்பாலம் அமைக்கக்கூடிய பணிகளுக்கான டெண்டர் விடப்பட்ட நிலையில் அதற்கான பணிகள் எப்போது தொடங்கும் என்று நம்முடைய சிறப்பு செய்த தமிழரசி நேரலையில் இணைகிறார். தமிழரசி, இந்த மேம்பாலம் எங்கிருந்து எதுவரைக்கும் அமையப்பெறுது? எவ்வளவு திட்ட மதிப்பீடு? இதனுடைய நோக்கம் எதற்காக? தேவப்பிரியன், வள்ளுவர் கோட்ட சந்திப்புல மேம்பாலம் அமைக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு கடந்த 2022ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நில எடுப்பு பணிகளுக்கான அரசாணை என்பது வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது மேம்பால பணிகளுக்கான டெண்டரை சென்னை மாநகராட்சி கோரியிருக்கிறது. இந்த பணிகள் ஜூன் 12க்குள் இறுதி செய்யப்பட்டு ஜூன் மாத இறுதியில் பணிகள் துவங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த மேம்பாலம் என்பது பாம்க்ரோ ஹோட்டலில் துவங்கி உத்தமர் காந்தி சாலையில் முடியக்கூடிய வகையில் 67 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. 21 மாதத்தில் இந்த பணிகளை முடிக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பணிகளுக்காக 2 ஆண்டுகளுக்கு முன் அறிவிக்கப்பட்டாலும் கூட இந்த நில எடுப்பு பணிகளுக்காக இது தாமதமானது. குறிப்பாக 10,000 சதுர மீட்டர் நில
கணக்கெடுப்பு பணிகளானது மேற்கொள்ளப்பட வேண்டியிருந்தது. இதில் 8000 சதுர மீட்டர் அரசாங்கத்திற்கு சொந்தமான இடம், 2000 சதுர மீட்டர் தனியாருக்கு சொந்தமான இடம். இந்த தனியாரிடம் இருந்த நிலங்களை பெறுவதற்கு காலதாமதம் என்பது ஏற்பட்டது. இந்நிலையில் தற்போது தனியார் உரிமையாளர்கள் இந்த நிலத்தை கொடுக்க முன்வந்திருப்பதன் அடிப்படையில் தற்போது இந்த பணிகள் என்பது துவங்கப்பட இருக்கிறது. இந்த பாலம் என்பது இந்த 4 வழி சந்திப்பில் வள்ளுவர் கோட்டம் சந்திப்பில் அமைய இருக்கிறது. 14 மீட்டர் அகலத்தில் இந்த பாலம் 4 லேனாக அமைக்கப்பட இருக்கிறது. இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில் இந்த பாலம் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேம்பாலம் கட்டுமான பணியின் போது இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில் பணிகள் என்பது மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி தமிழரசி. போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தற்போது ஆலோசனை என்பது நடைபெற இருக்கிறது. போதைப்பொருள் விவகாரம் தமிழ்நாட்டில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் பல்வேறு வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருக்கின்றன. சில தருணங்களில் தமிழக அரசை சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டினாலும் பல இடங்களில் இன்னும் பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறது. விவரங்களுடன் நிகழ்ச்சிய சிறப்பு அபினேஷ், எதற்காக இந்த ஆலோசனை? ஏற்கனவே நிறைய பணிகளை தமிழக அரசு போதைப்பொருள் தடுப்புக்காக மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. தற்போது இந்த ஆலோசனையுடைய முக்கியத்துவம் என்ன? தேவப்பிரியன், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில தலைமைச் செயலகத்துல போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனையில் ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு தலைமைச் செயலாளர் தலைமையில அதிகாரிகளுடன சில ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு சில குழுக்களை நியமிப்பதற்கான முடிவையும் எடுத்திருந்தாங்க. அந்த வகையில தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் நடமாட்டம் தொடர்பாகவும் மாவட்ட வாரியாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் இந்த ஆய்வுக் கூட்டத்துல பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்க இருக்கிறாங்க. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சனை தொடர்ந்து அவ்வப்போது மாநிலம் முழுவதும் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தின் காரணமாக ஏற்பட்டு வருகிறது. எனவே இதை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற சில முக்கிய முடிவுகளை ஏற்கனவே அதிகாரிகள் தலைமையிலான கூட்டத்தில் சில முடிவுகள் எடுத்திருந்தாங்க. அதை இன்றைக்கு முதலமைச்சரிடம் எடுத்துரைத்து இதை மாவட்ட வாரியாக எவ்வளவு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து போதைப் பொருள் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்கு எத்தனை குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்கிற விவரங்கள்லாம் முதலமைச்சரோடு கலந்து ஆலோசித்து அதை இன்னும் தீவிரப்படுத்துறாங்க. குறிப்பாக கிராம நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. எனவே அது எங்கிருந்து இந்த மூலதனமாக பெறப்படுகிறது, அது எவ்வாறு அந்த நார்காட்டிக் விட்டை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய அம்சங்களை விவாதிக்கிறாங்க. போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தற்போது ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. தொடர்பான விரிவான தகவலை பயின்றீங்க அபினேஷ். உங்களுடைய தகவலுக்கு நன்றி. தமிழ்நாட்டில் திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை காரணமாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை அவசர கடிதம் அனுப்பியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய தெற்கு இலங்கை கடலோரப் பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, தேனி, திண்டுக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று நாளை கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தென்காசி, விருதுநகர், நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி மாவட்டங்களிலும் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கரூர், திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தேனி மற்றும் திண்டுக்கல்லிலும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வரும் 19ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு கனமழையை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டுமென 26 மாவட்ட ஆட்சியர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தியுள்ளது. அதில் கனமழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகத்தின் அனைத்து துறைகளும் முழு வீச்சில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி கனமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டுமெனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழையின் போது ஏதாவது எதிர்பாராத நிகழ்வுகள் ஏற்பட்டால் அதனை மாவட்ட ஆட்சியர்கள் உடனடியாக பேரிடர் மேலாண்மை துறைக்கு தெரிவிக்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் எக்ஸ் பக்கத்தில் விடுத்துள்ள பதிவில் நெல்லை மாவட்டத்திற்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் 18 மற்றும் 19ஆம் தேதிகளுக்கு
மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் தகுந்த முன்னெச்சரிக்கையுடன் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தியுள்ளார். மேலும் மழை நேரங்களில் மரங்கள், மின் கம்பங்கள், நீர்நிலைகள் அருகில் செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை வரும் மே 31ஆம் தேதி கேரளாவில் தொடங்குவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல், தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் மே 19ஆம் தேதிக்கு முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் நிலையில் கேரளாவில் 31ஆம் தேதி தொடங்குகிறது.